ஒரு சூப்பர் டெலிஷியஸ் அண்ட் ரிச் கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இன் டுடேஸ் வீடியோ we are going to make a கீரை பொரியல். கீரை பொரியல் செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கப்புறம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கினேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விஷ் தான். ஸோ பட்டர் அண்ட் கீ யூஸ் பண்ணி கூட குக் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் இடிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக உரிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணி போட்ட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இடிச்ச பூண்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு 2 காஞ்ச மிளகாய் நல்லா பிச்சு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் நீட்டு காஞ்ச மிளகாய் தான் போடணும், இல்லை குண்டு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. அன்டில் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சாட்டை பண்ணும்போது ஒரு தாளிப்புக்கு ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்க, தாளிச்சா. ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல். எத்தனை பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் குட்டி வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது ஆட் பண்ணாலும் செம்ம டெலிஷியஸாக இருக்கும். என்ன கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சோம்பேத்தனம், அதனால பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். அங்கே உரிக்கிறதுக்கு சோம்பேத்தனம் போனாமல் நீங்கள் வச்சுக்கோங்க, குட்டி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டெலிஷியஸாக சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட கீரை பொரியல், ஓகேங்களா? வெங்காயம் நல்ல சாட்டை ஆகணும். அதாவது எப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவராக வதக்கணும்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலர்லாம் ஆக்கிடாதீங்க, ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு. ஸோ நான் ஆட் பண்ண போகிறோம்னா கீரை கழுவி வச்சு முருங்கைக்கீரை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் அயன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ முருங்கைக்கீரை எப்பவுமே வீக்லி 2 கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. போன் ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளுக்கு அயன் சக்தி நிறைய கிடைக்கும். ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது சாப்பிட்டா சூப்பராக ஹேர் க்ரோத் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய அப்ளை பண்ணியிருப்போம், ஐயோ என்னடா முடி வளர மாட்டேங்குதே அப்படி சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ வீக்லி 2 மட்டும் இது கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் முடி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, வளருதோ இல்லையோ கொட்டுற முடியாச்சும் நிற்கும். ஸோ வீக்லி 2 கண்டிப்பாக கீரை சாப்பிடுங்க, ஓகே? முருங்கீரை தான் சாப்பிடணும் இல்லை, நீங்கள் எந்த கீரை வேணால் சாப்பிடலாம். வீக்லி 2 தான் இல்லை, நீங்கள் வீக் ஃபுல்லாக கூட சாப்பிடலாம். நிறைய பேர் கீரை சாப்பிட பிடிக்காது. ஸோ வீக்லி 2 ஆச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையில் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நான் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகிறதுக்காக. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான மேட்டரை ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட தேங்காய். தேங்காய் எப்போவுமே ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது ஆட் பண்ணக்கூடாது, ஆஃபில் இருக்கும்போது ஆட் பண்ணணும். ஏன்னா தேங்காய் எப்பவுமே குக் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா குக் பண்ணால் அதில் கொஞ்சம் சக்தி கம்மியாயிடும் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் கரும் அப்படி சொல்லிட்டு பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணோன்னு ஒரு சூப்பர் டெலிஷியஸான ஒரு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ தேங்காய் பிடிச்சிங்க கண்டிப்பாக ஆட் பண்ணி சாப்பிடுங்க. அது இன்னும் ஒரு ஹெல்தி ஒரு டெலிஷியஸான டேஸ்ட் கண்டிப்பாக இந்த கீரை பொரியலுக்கு கொடுக்கும். சூப்பர் டெலிஷியஸான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இத்தனை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.